ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உலகத்தில் இருக்கிற பல்வேறு மருத்துவ துறைகளில் பிக் டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதோட நன்மைகள் என்ன, அப்புறம் கொரோனா வைரஸ் உலகத்தில் பல இடங்களில் பரவி இருக்கிற இந்த சமயத்தில் பிக் டேட்டா எந்த விதத்தில் உதவி இருக்கு, இதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். பிக் டேட்டானா என்ன, எந்த விதமான தகவல்களை எல்லாம் பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் வங்கிகளில் பிக் டேட்டாவை எப்படி பயன்படுத்துகிறாங்க, இதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். சரி, எந்த துறையாக இருந்தாலுமே பிக் டேட்டாவில் முதல்ல தேவையானது அதிகமான தகவல்களை சேகரிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி சேகரித்த தகவல்களை ஆராய்ந்து அதுலேருந்து பலன் அடையணும். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எந்தெந்த பேஷண்ட்ஸ்லாம் வராங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அவங்களோட லேப் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே டிஜிட்டல் முறையில் சேகரிக்கப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஐஓடி டிவைசஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது இதுக்கான விரிவாக்கம். புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்பெல்லாம் நம்ம ஸ்மார்ட் வாட்சஸ் கட்டுறோம். ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படிங்கிறது ட்ராக் ஆகும், அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு தூங்குறோம் அப்படிங்கிறது ட்ராக் ஆகும், அப்புறம் நம்மளோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் ஆகும். ஸோ இந்த ட்ராக் ஆகிறதுல நீங்கள் ஃபோனில் பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த தகவல் எல்லாம் சர்வரில் ஏதோ ஒரு இடத்துல சேவ் செய்யப்படுது. ஸோ இந்த மாதிரி கருவிகளை எல்லாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐஓடி டிவைசஸ் இருக்கு. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மருத்துவத்துறைகள்லையும் நிறைய தகவல்கள் சேகரிக்கப்படுது. ஸோ அப்படி சேகரிக்கப்படுற தகவல்களை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மாரடைப்பு ஏற்படுது. ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு மாரடைப்பு வருது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு பிக் டேட்டா எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். மாரடைப்பு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த எடுத்துக்காட்டில் 2 காரணத்தை தான் பார்க்க போகிறோம். ஒன்று பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், இன்னொன்று கொலஸ்ட்ரால் அல்லது கொழுப்பு சத்து. இதே மாதிரி 12 பேருக்கு இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதா வச்சுப்போம். ஒரு ஹாஸ்பிட்டலில் 12 பேர் ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்கு போகிறாங்க. அவங்ககிட்ட இருந்து இந்த டேட்டாவை டெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அந்த சேகரித்த டேட்டாவையெல்லாம் வச்சு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். ஒரு 12 பேர்த்தோட டேட்டாவை பிளாட் பண்ணுறாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் கொலஸ்ட்ரால் இருக்குது. இப்போ இங்கே பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு இதயங்களும் ஒவ்வொரு பேஷண்ட்டோட டேட்டா வச்சு பிளாட் பண்ணதுன்னு வச்சுக்கோம். அவங்களோட கொலஸ்ட்ரால் எவ்வளோ, பிளட் ப்ரெஷர் எவ்வளவுங்கிறத பொறுத்து இந்த கிராஃபை பிளாட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த 12 பேஷண்ட்ஸில் ஒரு 4 பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ இது அவங்கெல்லாம் இந்த ப்ளூ இதில் இருக்கிறவங்க. நல்லா நோட் பண்ணி, இந்த டேட்டா இந்த கிராஃப் பிளாட் பண்ணது அவங்க நல்ல உடல்நிலையில் இருந்தப்போ எடுத்தது. ஆனால் இந்த பேஷண்ட்ஸ் ஃபியூச்சரில் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டீங்க, இந்த கிராஃப்ல இந்த 4 பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இந்த டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிராஃப் பிரிப்பாங்க. அதாவது குவாட்ரன்ஸாக பிரிக்கிறத பிக் டேட்டாவில் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 பகுதியாக பிரிச்சுட்டு இது ஒவ்வொரு பகுதிகளில் பார்த்துட்டிங்கன்னா இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் உங்களுக்கு அதிகமான ஹார்ட் அட்டாக்ஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது 4ல் 3 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஏரியா ஹை ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? இப்போ 13ஆவதா இன்னொரு பேஷண்ட் வராங்க, ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட பிளட் ப்ரெஷரையும் கொலஸ்ட்ராலையும் டெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதை எடுத்தப்போ அவங்க நல்ல உடல்நிலையில் இருக்கிறாங்க, ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு அவங்கள இந்த சார்ட்ல எந்த இடத்துல அவங்க ஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த பேஷண்ட் ஹை ரிஸ்க் குவாட்ரண்ட்ல வர மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையை அவங்க என்னென்னலாம் பண்ணலாம், அவங்க உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. ஸோ இதனால பார்த்துட்டிங்கன்னா ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறத விட முன்கூட்டியே ஒருத்தர் நல்ல உடல்நிலை இருக்கும்போதே கண்டுபிடிக்கிறதுக்கு பிக் டேட்டா உதவுது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான், ரொம்ப சின்ன ஸ்கேல்ல தான் இதை நான் சொல்லியிருக்கேன். நிஜ வாழ்க்கையில பார்த்துட்டீங்கன்னா இங்க நம்ம பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் பார்த்த மாதிரி ஹார்ட் அட்டாக் நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த நிறைய காரணங்களை டிஜிட்டலைஸ் டேட்டாவை சேகரிச்சாங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் பிளாட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம்ஸ் வச்சு இப்போ இன்னொருத்தர் டெஸ்ட் எடுக்க வராங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஹார்ட் அட்டாக் மாதிரி இன்னும் பல நோய்கள் இருக்கு. ஸோ அதுக்கும் இந்த மாதிரி பிக்
பிக் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. இந்த பிக் டேட்டா மூலமா துல்லியமா நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது இங்கே நம்ம பார்த்த 12 பேஷண்ட்ஸ்க்கு எப்படி 2 பேராமீட்டர் தான் நம்ம வந்து சேகரிச்சோம், அந்த மாதிரி பல லட்ச பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து பல லட்ச பேராமீட்டர்ஸை நம்ம சேகரிக்க வேண்டியது இருக்கும். இந்த பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் மாதிரி இன்னும் நிறைய ரீடிங்ஸ் வந்து சேகரிக்கணும். எந்த அளவுக்கு பெரிய அளவிலான டேட்டாவை சேகரித்து அதை நம்ம ஆராய்ந்து இந்த மாதிரி பிளாட்டிங் மெத்தட்ஸ்லாம் வச்சு ஒரு அல்காரிதம்ஸ் எல்லாம் வச்சு மிஷின் லேர்னிங் வச்சு நம்ம வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முன்கூட்டியே நோய் வரதை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பிக் டேட்டாவோட பயன். அப்புறம் வேற எந்த வகையில் பிக் டேட்டா உதவி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா வந்து ஒரு ஊரில் கூகுள் மேப்ஸை வச்சும் அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட இருந்து சேகரித்த தகவல்களை, இந்த பேஷண்ட்ஸோட தகவல்களை வச்சு ஒரு மேப் பிளாட் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்ல என்ன தெரிஞ்சிருக்குன்னா நோய்வாய்ப்பட்ட மக்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அந்த மேப்ல வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தகவலை வச்சு அந்த ஏரியாவில் இப்போ நிறைய பேருக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆஸ்மா பிரச்சனைகளை சால்வ் பண்ற மாதிரி மருத்துவ வசதிகள் இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஒரு வேலை இல்லைன்னா அந்த மருத்துவ வசதியை அங்கே உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு இடத்துல வந்து என்னென்ன பிரச்சனை மக்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி எஃபிஷியன்ட்டா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பிக் டேட்டா உதவி இருக்கு. அப்புறம் இந்த வீடியோட ஆரம்பத்திலே ஐஓடி டிவைஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கிளினிக்கல் ஆன்காலஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைகோர் அப்படிங்கிற ஒரு ஐஓடி டிவைஸை உருவாக்கி அவங்களோட கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிவைஸை கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா அந்த பேஷண்ட்ஸோட பிஹேவியர் எல்லாம் மானிட்டர் பண்ணும். எந்த மாதிரி தகவல் எல்லாம் சேகரிக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலரா வந்து ஆக்டிவா இருக்காங்களா, நல்லா நடக்கிறாங்களா, அவங்களோட பிபி எவ்வளவு இருக்கு, அவங்களோட வெயிட் எந்த லெவலில் இருக்கு, அவங்க வந்து சரியான நேரத்தில் மருந்து சாப்பிட்றாங்களா, இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை ட்ராக் பண்றதுக்கு அவங்க வந்து சென்சார்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை சென்சார்ஸ் மூலமா இந்த சைக்கோ டிவைஸ் ட்ராக் பண்ணி ரியல் டைமா மருத்துவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு மருத்துவர்கள் வந்து அவங்களோட பேஷண்ட்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து அவங்களோட பேஷண்ட்ஸோட ரெக்கவரி ரேட் அதிகமாக இருக்கு. அதாவது சரியான நேரத்தில் தேவையான மருத்துவ உதவி கொடுத்தனால அந்த பேஷண்ட்ஸ் வந்து கேன்சர்ல இருந்து கியூர் ஆகிறதுக்கு இது நிறைய உதவி இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. எப்படி கேன்சருக்கு சைக்கோர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி ஐஓடி டிவைஸ் இருக்கு. இப்போ ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சென்சார் பொருத்தப்பட்ட இன்ஹேலர்ஸ் இருக்கு. அது வந்து அவங்க எந்த அளவுக்கு அந்த இன்ஹேலர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ரியல் டைமா மருத்துவர்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த குளுக்கோமீட்டர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சென்சார்ஸ் பொருத்தப்பட்ட குளுக்கோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதனால பார்த்துட்டீங்கன்னா ரியல் டைமா பேஷண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் ரிமோட்டா இருக்கிற டாக்டர்ஸ்க்கு தெரிய வருது. இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த தகவல் தான், இந்த பிக் டேட்டா தகவல் தான். இந்த பிக் டேட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா இந்த ஐஓடி டிவைஸ்கிறதுனால எந்த ஒரு பயனும் இருந்திருக்காது. சரி, பிக் டேட்டா கொரோனா வைரஸை எதிர்க்கிறதுக்கு எந்த விதத்தில் உதவி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கொரோனா வைரஸ்க்கு இதுவரைக்கும் எந்த ஒரு மருந்தும் கண்டுபிடிக்காத சூழ்நிலையில் நம்மளால பண்ண முடிஞ்சது மேலும் இதை பரவாம தடுக்கிறது தான். இப்போ உலகத்தில் எந்த மூலையில் யாருக்காவது ஒரு கொரோனா வைரஸ் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த தகவலை சேகரிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எத்தனை பேர் அதுலேருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இந்த தகவலையும் சேகரிக்கிறாங்க. இந்த மாதிரி உலகம் முழுவதுமாக சேகரிக்கிற தகவலை வச்சு ஒரு நாட்டில் எந்த விதத்தில் கொரோனா வைரஸோட தாக்கம் ஃபியூச்சரில் அதிகமாகும், எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னு முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அப்படி இந்த ப்ரெடிக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த நாட்டோட அரசு வந்து அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்யறதுக்கு இது உதவுது. ஆனா எந்த விதத்துல ஒரு நாட்டோட அரசு இது வந்து சரியான முறையில பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது அந்த நாட்டோட அரசை பொறுத்தும் அந்த நாட்டில் இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியை பொறுத்தும் தான் இருக்கு. அப்புறம் நிறைய நாடுகளில் பார்த்துட்டீங்கன்னா மக்கள் அதிகமாக நடமாடுற இடத்துல தெர்மல் ஸ்கேனர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட பாடி டெம்பரேச்சரை செக் பண்றதுக்கு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த தெர்மல் ஸ்கேனர்ஸை வச்சிருக்காங்க. இது வந்து சும்மா டெம்பரேச்சர் நம்ம கையில் செக் பண்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இல்லைங்க. இன்ஃப்ராரெட் தெர்மல் ஸ்கேனர்ஸ் துல்லியமா ஒருத்தவங்களோட டெம்பரேச்சர் கணிக்கிறதுக்கு உதவும். ஒருவேளை ஒருத்தருக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு வந்து உடனடியாக கோவிட் டெஸ்ட் எடுக்கப்படுது. அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, கடந்த ஒரு 14 நாளைக்கு எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மொபைல் டெலி ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அந்த கவர்மெண்ட் வந்து சேகரிக்கிறாங்க. இது வந்து ஜிபிஎஸ் டெக்னாலஜி மூலமா
நடக்குது. அதே மாதிரி அவங்க யார் யார் கூட கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இவங்கனால இந்த மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து சேகரிக்க முடியும். ஸோ இந்த கான்டாக்ட் ட்ரேசிங் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருவீங்க. இப்போ ஒருத்தர் கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா அவங்க யார் யார் கூட இது வரைக்கும் வந்து பேசியிருக்காங்க, யார் யாரெல்லாம் மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரேஸ் பண்றதா கான்டாக்ட் ட்ரேசிங். ஸோ இது வந்து கான்டாக்ட் ட்ரேசிங்கை சரியான முறையில் வேகமான முறையில் பண்றதுக்கு இந்த மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச தகவல் உதவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடைச்ச தகவலை வச்சு யார் யாரெல்லாம் ஹோம் குவாரண்டைன் பண்ணணுமோ அவங்களுக்கு எல்லாம் ஹோம் குவாரண்டைன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ரியல் டைம் டேட்டா, அதாவது இந்த பிக் டேட்டா தான் உதவி இருக்கு. ஸோ இதனால வேகமா கொரோனா வைரஸ் பரவாம தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவி இருக்கு அப்படின்னு நிறைய நாடுகள்ல சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ மூலமா பிக் டேட்டாவை மருத்துவத்துறையில எப்படி உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மறுபடியும் பார்க்குறேன். Until then, this is Karthik signing off. Bye.